நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில், எனது பெயர் ரா. திருமலை குடவாசல் சாமி என்று மக்களால் அழைக்கப்படுகிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட தயாராகி இருக்கிறேன். ஏற்கனவே ஈரோட்டில் இடைத்தேர்தலில் பங்கு கொண்டேன். தற்போதும் பங்கு கொள்ள இருக்கிறேன். எமது அடிப்படை நோக்கம் ஆரோக்கியம், ஒரு விழிப்புணர்வு, மக்களுக்கான முக்கியத்துவம். இந்த உலகம் எலக்ட்ரானிக் வேர்ல்ட், டெக்னாலஜியில் உயர்ந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதேபோல் எங்கும் மருத்துவமனைகள் வீதி எங்கும் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. வருந்தத்தக்கது. அதை மாற்றும் செயலாக இந்த தேர்தல் களம் இருக்கும் என்று விளைகிறேன். மக்களுக்கான தேவை நான் என்று உணர்ந்ததனால் ஆன்மீக அரசியலின் முன் உதாரணமாக இந்த தேர்தலில் பங்கு கொள்ள விரும்புகிறேன். மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு எம்மால் பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் பயணமும் என்னை அழைத்து செல்கிறது. இது எனது பிரதான நோக்கம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற வசனங்கள் குன்றி மண்ணும் மனிதனும் மலடாகிக் கொண்டே இருக்கின்றன. அது நம் குலத்திற்கு நல்லதல்ல என்ற ஒரு எண்ணம். மண்ணும் பெண்ணும் உயிர் சக்திக்கு ஆதாரம். அந்த மண்ணும் பெண்ணும் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுகின்றன என்று நாம் அனைவரும் அதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மொழி நம்மை மட்டுமல்ல, உலகத்தையே வாழ வைக்கப் போகும் மொழி. நம்மிடம் அனைத்து வளமும் இருக்கின்றன. விலை மதிக்க முடியாத இந்த மொழியை உரைப்பவர்கள் நாம். இதன் மகிமை இந்த உலகம் அறிய இருக்கின்றன. அதன் பொருட்டு இந்த தேர்தலில் நான் பங்கு கொள்ள விரும்புகிறேன். இந்த மொழியின் மகிமை, இந்த மொழியின் மருத்துவம் மகத்துவமானது. இதை ஒவ்வொருவரும் உணரும் வகையில் எமது செயல்பாடுகள் வெவ்வேறு படிவங்களில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கான தளமாக இந்த தேர்தல் களத்தை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். எமது திருப்பணியை இந்த மக்களுக்காக, எம் மக்களுக்காக, அவர்களுடன் சேர்ந்து மக்களால் நான், மக்களோடு நான்
என்ற பாதையில் இதுகாலம் பயணித்து கொண்டிருக்கிறேன், என்றும் பயணிப்பேன். என் திருப்பணிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கடன் நிறைந்தாலும் அதை தாண்டி இந்த நாடு, இந்த தேசம் நம்மை வைத்தும் கடன் வாங்கி கொண்டு தான் இருக்கின்றன. அதன் விழிப்புணர்வு தேவை. நான் வாங்கிய கடன் எவ்வளவு, என்னை வைத்து இந்த தேசம் வாங்கிய கடன் எவ்வளவு, இத்தனையும் இருந்தும், அத்தனை வளமும் இருந்தும் நாம் கடனாளியாகிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதன் மாற்றத்தை உணர வைக்க முடியும் என்ற ஆழ்ந்த தீர்க்கமான எமது எண்ணம் இந்த தேர்தலில் ஈரோடு மக்களுக்காக மட்டுமன்றி உலக மக்களுக்காகவும் பயன்படும் என்ற ஒரு எண்ணம். இத்தனை ஆண்டு காலத்தில் பெண்ணை கடன் சுமை ஏற்படுத்தியது நாட்டின் அவலத்துக்குரிய செயலாக நான் கருதுகிறேன். அதற்கான மாற்றங்கள் உருவாக பல வல்லுநர்களுடன் கலந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். தேவைப்படும் பொழுது ஒவ்வொன்றாக அதை அறிவிக்க இருக்கிறேன். வாழ்வதுதான் எமது நோக்கம், வெல்வது எமது நோக்கம் அல்ல. கைப்பற்றுவதும் கை குலுக்குவதும் இந்த மொழிக்குரிய பண்பு இல்லை. கை கும்பிடுவதே நமது பண்பு. இந்த பண்பின் மகத்துவம், இந்த மொழியின் மகத்துவம், மருத்துவம் நன்கு உணர்ந்து உரைத்தால் உங்களிடம் இருந்து நோய் விலகும். இந்த மொழி, இந்த எழுத்துக்கள், அதன் ஒளிகள் ஒவ்வொரு உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட ஒளிக்குரிய ஒளி வடிவங்கள். அந்த வடிவங்களை சரிவர உச்சரித்தால் அந்த நோய் ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் விலகும். இதுதான் இந்த மொழியினுடைய சிறப்பு. ஒவ்வொரு எழுத்தும் ஒளியும் ஒவ்வொரு உறுப்புகளுடன் தொடர்புடையது. அந்த ஒளியை சரியாக உச்சரிக்க விளைகிறேன். அதற்கு பெயர் சித்தாட்சரம் என்று பெயர் உண்டு. இதை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல விளைகிறேன். எமது தீர்க்கமான பயணம் மக்களுக்கு அற்புதமான தரிசனத்தை வழங்கும் என்ற பார்வையில் எமது பயணம் தொடங்குகிறது. மக்கள் எதிர்பார்ப்பதனால் நான் இந்த செயலுக்கு வந்திருக்கிறேன் என்றே உணர்கிறேன். நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி.